ஹாய் வியூயர்ஸ், இன்றைக்கி வாட்டர்மெலன் 2 வச்சு எப்படி கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவுட்டரை எடுத்துருங்க, பழ போர்ஷனையும் எடுத்துருங்க, நடுவில் இருக்கிற போர்ஷனை ஒண்டி க்ரீன் போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, உப்பு, ஜீரகம், எண்ணெய், தக்காளி, தேங்காய், மிளகு, மஞ்சப்பொடி, உப்பு, கடுகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வாஷ் பண்ணி இந்த பாசிப்பருப்பை அதோடு சேர்த்துக்கோ. கொஞ்சம் வேணாலும் ஊற வச்சுக்கலாம், ஸோ தட் நல்லா சாஃப்டாக வேகும். அதோட இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வாட்டர்மெலன் இதையும் போட்டுட்டு உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 விசில்ஸ் கொடுக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணலாம், டிபெண்ட்ஸ், உங்களுக்கு 1 வேணும்னாலும் 1 கொடுத்துக்கலாம். நான் 2லேருந்து 3 கொடுப்பேன். ஸோ ப்ரெஷர் குக் பண்ணினதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், மிளகு, மிளகா, நல்லா கொஞ்சம் வறுத்து கொஞ்சம் இது சிகப்பாகும்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் நல்லா பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, கொத்தமல்லி அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெழும்னு அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த குக்கரில் இது வெந்திருக்கும். இதை திறந்துட்டு இந்த பேஸ்ட்டை கலந்து நல்லா கொதிக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துக்கும். அப்போ தான் அது உள்ளே அதோட எசன்ஸ் இறங்கும். அது நல்லா கொதித்த உடனே இந்த பக்கம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதே இதில் கடுகு வெடித்ததுக்கப்புறம் சீரகம், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்த அப்புறம் சூடாக அது மேலே ஊற்றிடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சத்தானதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.